இன்றைக்கி தசராக்கு நாங்கள் 11ஆம் திருவிழாக்கு குலசைக்கு போயிருந்தோம். அந்த வீடியோ தான் போடுறோம். நாங்கள் உள்ளே போனப்போ என்ட்ரன்ஸில் காளிசாமி நினச்சில அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, சைடில் தண்ணியும் ஜூஸும் குடிச்சிட்ருக்காங்க, நீங்கள் வாங்கி குடிச்சிட்டு உள்ளே போங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ வரவேற்பே பயங்கரமாக இருந்துச்சு. நான் போகிறப்பே என்ன நினச்சேன்னா 11ஆம் திருவிழாக்கு வரோம், இதுக்கப்புறம் எங்கே செட்டை பார்க்குறது, நம்ம எல்லாமே முடிஞ்சு இந்த வருஷம் நம்ம ரொம்ப லேட் அப்படின்ற ஒரு சோகத்திலே தான் உள்ளே போனேன். கோயிலுக்கு முன்னாடி கட்டில் தான் வந்து 3 செட்டு நின்றுச்சு. அவங்களுமே தீச்சட்டி எடுத்துகிட்டு சாமியெல்லாம் ஆடல, ஆனால் தீச்சட்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்படியே அருள்வாக்கு மாதிரிலாம் நாங்கள் போயிருந்த டைமில் வந்து கூட்டம் பாதிக்கு பாதி தான் இருந்துச்சு. கோயிலுக்கு முன்னாடி கட்டில் மட்டும்தான் வந்து கொஞ்சம் நெரிசலாக இருந்துச்சு. மற்றபடி அந்தளவுக்கு கூட்டம் போகவே முடியாது அப்படின்ற அளவுக்கெல்லாம் இல்லை. நாங்கள் நேராக போய் சாமியை பார்க்க முடியல, ஆனால் அந்த அடைச்சிருப்பாங்க இல்லைங்களா, அங்கே நின்றுட்டு நல்லா சாமியை கும்பிட்டு நேராக கடற்கரைக்கு நடந்துட்டோம். இந்த வருஷம் லேட்டாக போனதுக்கு காரணம் என்னென்னா, 2 குழந்தைங்க இருந்தாங்க. நைட்டு அவங்கள வச்சுட்டு வந்து கடற்கரையில் உட்கார முடியாது, அவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே பார்க்கணும், அது முடியாது அப்படின்றதுனால தான் வந்து நாங்கள் போகலை. ஆனாலுமே எனக்கு ரொம்ப பெரிய சோகம் தான். ஏன்னா வந்து நான் பார்த்து என்னோடய தசராலாம் என்னென்னா, அந்த மாட்டாஸ்பத்திரியில் வந்து ஒரு சின்ன திண்டு மாதிரி இருக்கும், அதில் ஏறி உட்கார வச்சுருவாங்க. உட்கார வச்சோம்னா அந்த மாட்டாஸ்பத்திரி வழியாக போகிற செட்டையும் பார்க்கலாம், அதே மாதிரி அந்த முக்குலேருந்து வர செட்டையும் பார்க்கலாம். செம்ம ஜாலியாக இருக்கும். காளியாட்டோ, குரங்கு எல்லாத்தையுமே பார்க்கலாம். இந்த நிறைய மயான காளி வேஷம் போட்டவங்கெல்லாம் வந்து நம்ம வீடியோ ஏதாவது எடுக்கிறோம் அப்படின்னா வந்து அந்த கையில் வச்சுருக்க வாழை வச்சு மிரட்டுவாங்க. நாங்கள் அதை பார்த்துட்டு பயந்து நாங்கள் கடற்கரை பக்கத்தில் போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டோம். கடற்கரைக்கு போகல, ஏன்னா வந்து நாங்கள் போனது 2:30 மணி போல். கடற்கரை மண்ணு செம்மையாக சுடும் அப்படின்ட்டு அன்னதான சாப்பாடெலாம் வாங்கி சாப்பிட்டு கூட வந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் படுத்தாச்சு. நாங்கள் எல்லாருமே படுத்துட்டோம். ஒரு 4:30 போல் வந்து ஓம் காளி ஜெய் காளி வந்து சவுண்டு கேட்டு தான் வந்து ஓகே தேர் வந்து ஒரு இடத்துக்கு போயிடுச்சு, சப்பரத்தில் வந்து சாமி கோயிலுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்து இது பண்ணோம். நாங்கள் காப்பு வந்து ஒரு 6 மணிக்கு போல் தான் அர்த்தம். ஏன்னா வந்து கோயிலில் தான் இருந்து நைட்டு இது கிளம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவோடு இருந்ததுனால கடற்கரைக்கு போய்ட்டு ஒரு காளிசாமிக்கிட்ட காப்பெடுத்துட்டோம். நான் வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணி என்னால் செட்டு பார்க்க முடியல அப்படின்னு நினச்சனோ, அதுக்கு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு எனக்கு வந்து சாமி எல்லாமே கொடுத்துச்சு. ஏன்னா நான் ரிட்டன் வர்றப்போ கோயிலுக்குள்ளே அங்கே முன்னாடி போயிட்டு திருநீரெல்லாம் சாமி வச்சு விட்டாங்க. அதேமாதிரி ரிட்டன் வரப்போ ஃபுல்லாக செட்டு சேம் அதே முக்கில் தான் நின்னோம். 2 சைட்லேருந்து வர செட்டையும் பார்த்தோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஸோ நான் அந்த செட்டில் சாமி ஆடுற வீடியோலாம் வந்து நான் வாய்ஸ் ஓவர் எதுவுமே கொடுக்காம அந்த ரியல் சவுண்டோட நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள்.